பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை மூடிடு டாஸ்மாக் கடை மூடிடு டாஸ்மாக் கடை மூடிடு துணை போகாதே குடிகாரனுக்கு துணை போகாதே மூடிடு டாஸ்மாக் கடை மூடிடு குடியிருப்பு பகுதியா குடிகார பகுதியா குடியிருப்பு பகுதியா குடிகார பகுதியா நடவடிக்கை எடு மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடு பாதுகாப்பில்லை துணை போகாதே குடிகாரனுக்கு துணை போகாதே தமிழக அரசே குடிகாரனுக்கு துணை போகாதே வீடு உங்களுக்கு தான் கவுட் போட்டு ஜாஸ்தி இருக்குது வீடு கொஞ்சம் இது பண்ணக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்டி இடத்த மட்டும் காட்டிட்டு இதுக்கு வீடு கிடையாது ஃபுல்லாக எம்டி இடம் அப்படின்னு நாங்கள் குடியிருக்கிறோம் சார். எங்களுக்கு இங்கே இது இத்தனை நாள் அப்படி கிடையாது. இப்போ இந்த ஒரு 2 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்கள் ஒருத்த கூட நடமாட முடியல. எல்லாரும் பெண்கள் வந்தால் தான் பொண்ணுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகளை வச்சு பேசிகிட்டே இருக்கிறாங்க. எங்களால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்கள் பிள்ளைகள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சம்பளமாக இருக்குது. தயவுசெய்து இந்த கடையை எடுத்துருங்க சார். ரொம்ப மெயினான பாதையாக இருக்குது. மக்கள் அதிகமான நடமாட்டம் உள்ள பாதையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. பெண்கள் நாங்கள் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. குடியிருப்பு பகுதியில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீட்டில் உள்ளே போய் எங்களை மிரட்டுற அளவு இருக்குது. என்ன பண்ணணும்? கடையை கண்டிப்பாக மூடினா தான் எங்களால் சுதந்திரமாக இருக்க முடியும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் என் பேர் பிரியா. நாங்கள் இங்கே சிவந்தாகுளம், நான் பிறந்ததுலேருந்து இந்த தெருவில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஒயின் ஷாப் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஏரியா விட்டே காலி பண்ணி போயிருக்கோம். குழந்தைங்க யாருமே வெளியில் வர முடியாது. உமன்ஸ் யாருமே இங்கே நிற்கவே முடியாது. நின்னாங்கன்னா அந்த பசங்களோட அராஜடியும் சரி, பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே பார்க்காம ரொம்ப அராஜடி பண்ணுறாங்க. பாட்டில்ஸ் உடைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை இங்கே பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை அப்படின்னா இன்னுமே நாங்கள் போராட்டம் பண்ண தான் செய்வோம். எங்களால் போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். பிரியா, மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகரத்திலே இருக்கக்கூடிய கால்டுவெல் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை 10-147 என்ற கடையை நிரந்தரமாக அடைக்கப்படணும். ஏன்னா இந்த பகுதி குடியிருப்பு பகுதி. அதுவும் இல்லாமல் 500 மீட்டருக்கு உள்ள எந்த விதமான காலேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து 500 மீட்டரில் காலேஜ் இருக்குது, அண்ணம்மா காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, மருத்துவமனை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே வழிபாட்டு தலங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கடையை திறந்து வைக்கிறது ரொம்ப அநாகரிகமான விஷயம். இந்த கடையை அடைக்கணும்னு சொல்லி பல முறை கோரிக்கை கொடுத்துருக்கோம். பல தடவை இந்த உள்ள பெண்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட எந்த விதமான இங்கே ஆக்ஷனும் இல்லை. பெண்கள் இந்த இடத்துல நடக்க முடியல. ஏன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடு. இப்போ சமீபத்தில் தமிழக அரசு அடைக்கப்பட்ட நிறைய கடைகள் அடைச்சதுனால இந்த இடத்துல அதிகமாடியான குடிகாரர்கள் மது பிரியர்கள் மது வாங்குறதுக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்கள கூட குடிகாரன்னு சொல்கிறது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. பெண்கள் நடக்க முடியல. அந்த அளவுக்கு நேற்று பைக்கு நிப்பாட்டிட்டு பைக்கில் ஏறி நின்னதுக்கு ஒரே சண்டை. அப்படி இந்த பகுதி முழுக்க வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரே விஷயம், ஒன்று இந்த கடை இருக்கும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை குடியிருக்கிறதுக்கு தகுதியற்ற பகுதின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருங்க. இந்த பகுதியில் மக்கள் குடியிருக்கிறதுக்கு முடியாது, இங்கே மக்கள் குடியிருக்க உண்டான தகுதி இல்லாத இடம்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லோரும் காலி பண்ணி போயிடுறோம். ரேஷன் கடைலாம் ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு வாழ தகுதி இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். அப்படி இல்லைன்னா கடையை மாற்றுங்க. கடையை மாற்றுறதுக்கு எந்த விதத்திலையும் இங்கே இல்லை. மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்கே தவிர இந்த அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் காண்டி இந்த அரசாங்கம் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் முனைப்போட இருப்போம்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கடையை உடனடியாக அப்புறப்படுத்தணும். ஏன்னா முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் உடனடியாக இந்த கடையை அப்புறப்படுத்தணும். அப்படி அப்புறப்படுத்தாத பட்சத்தில் இந்த போராட்டம் மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.